இறைவன் கடவுள் எல்லார்கிட்டையும் பேசுவான். எது கெட்டது என்ன எது நல்லது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த இறைவன் மெதுவாக உங்கள் காதில் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் சொல்லி அந்த குரல் சொல்லும், குரல் கேட்கும். இதில் ப்ராப்ளம் என்னன்னா அதோடு சேர்ந்து இன்னொரு குரலும் கேட்கும், பேசும். அது உன்னுடைய குரல். நமக்கு தெரியும் எது நல்லது செய்யணும் எது கெட்டது செய்யணும் சொல்லி, ஆனால் செய்ய மாட்டோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், பொய் சொல்லுவோம். அவன் மோசம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், மோசம் பண்ணுவோம். ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆசைப்படுவோம். இறைவன் குரல் சொல்லும், அப்பா நீயும் நல்லா இருக்கணும்னு யோசி, மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு யோசி. நீயும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். நீயும் பணம் பண்ணணும், மற்றவங்களும் பணம் பண்ணணும் அப்படின்னு யோசி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு இறைவன் குரல் சொல்லணும். உன் குரல் சொல்கிற, டேய் அவன் எக்கேடு போனா என்னடா, நீ நல்லா இரு, நீ நிம்மதியாரு, நீ சந்தோஷமாயிரு. அது உன்னுடைய குரல். அது கேட்டால் பணம் பேர் புகழ் எல்லாம் வரும். கொஞ்ச நாளைக்கு அவ்வளோதான். எவ்வளோ பணம் பேர் புகழ் வந்தால் கூட வீட்டுக்குள்ளே நிம்மதி, வெளியே கௌரவம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாரும் கஷ்டப்படுறது, பாடுபடுறது எல்லாமே சந்தோஷத்துக்கு, மன நிம்மதிக்கு இல்லையா? நான் முடிஞ்சவளுக்கும் அந்த இறைவன் குரல் கேட்டு நடந்துட்டுருக்கேன். அதனால நானும் நல்லா இருக்கேன், என்னை சார்ந்தோரும் நல்லா இருக்காங்க.